இல்ல. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நீட் வந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர் அப்படிலாம் வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸே பண்ணிட்டு இருப்பாங்க யா, நிறைய யா. பேர். அப்போது 3 வருஷம் ரிப்பீட் பண்ணாலும் வந்து சேம் இது கட் ஆஃப் அதே ப்ராப்ளம்ஸ் தான் வந்து வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் மாறிட்டே தான் இருக்குது நீட் பொறுத்த வரைக்கும். Yeah. ரிசல்ட் விடுறதுலேருந்து அதில் கேஸு அது இதுன்னு போயிட்டு ரொம்ப ப்ரெஷரைஸ் ஆகிடுதான் அட்மிஷன்ஸே ரொம்ப லேக் ஆகுது. அப்போது இந்த இயர் நீட் வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்றது மேபி மார்ச் 8 முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். அப்போது நீங்கள் பர்சனலாக ஒரு சஜஷன் சொல்கிறீங்க அப்படின்னா, நீட் ரிப்பீட்டர்ஸ் கண்டினியூஸாக ஒரு 2-3 இயர்ஸ் ரொம்ப ட்ராமாவில் போகிற பசங்களுக்கு, இந்த பேரண்ட்ஸுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? நான் சஜஷன்னா தேர்ட் இயர் ரிப்பீட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த எய்ம் அதில் இருக்குது. நான் எம்பிபிஎஸ் தான் ஆவேன்னு சொல்லி அவங்களோட இது இருக்குது, வில் எல்லாமே அவங்களுக்கு அதில் தான் இருக்குன்னும் போது அவங்க தேர்ட் இயர் ட்ரை பண்ணட்டும். பெஸ்ட்டு தான், கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். சப்போஸ் இன்கேஸ் கிடைக்கலனா மேபி சூஸ் அப்ராட் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது? பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்களா? எப்படி இருக்குது? பெட்டர். நான் வந்து 6 months ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் போக போக தெரியும். போக கிளாஸ். பட் இப்போ வரைக்கும் பெட்டர். ஓகே ஃபைன். நீங்கள் உங்கள் சீனியர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்களா? இங்கே வந்து சீனியர்ஸ் 2-3 பேர்கிட்ட பேசியிருக்கீங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அவங்க ஷேர் பண்ணதில்ல நீங்கள்? அவங்க ஷேர் பண்ணதில் மேக்ஸிமம் ரிலாக்ஸாக இங்கே படிக்கலாம் ஃப்ரீயாக. ஓகே. எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல். ஓகே. நல்லா படித்தா ஹார்ட் ஒர்க் பண்ணாக்கா எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து கிராக் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எஸ்பெஷலி உஸ்பெகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வந்து நிறையவே இருக்கும். ஸோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். லோக்கல் லாங்குவேஜ் எந்த அளவுக்கு கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கிளினிக்கல்ஸு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டீச்சர்ஸும் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. பிகாஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 6th இயர் இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் பேட்ச் பாசிட்டிவ் டைவில்ல வர போகிறாங்க ஹாஸ்பிட்டலேருந்து. அதுவும் கிருஷ்ணகிரி தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். ஸோ அதனால் வந்து நைஸ் டு மீட் யூ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. என்னோட பேர் ஆனந்த்.